ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிரனால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சுக்கிர பகவான் பாருங்க 2025 ஜனவரி 28ஆம் தேதி முதல் மே மாசம் 31ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்திற்கு மேலாக, அதாவது 124 நாட்கள் பாருங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்ச நிலையில சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ளதான் இருப்பார். ஆனா இந்த காலகட்டத்தில், அதாவது இன்னும் சொல்ல போனா ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 31ஆம் தேதி வரையும் 4 மாதம் பாருங்க உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்துல பாருங்க உச்சநிலையில சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சுக்கிரன் பாருங்க அசுரகுல தலைவன். குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் அப்படின்னா ஒரு சுக்கிரன் தான். அதே போல காமகாரகன் யாருன்னா சுக்கிர பகவான். சகல கலைகளுக்கும் காரகன் பாருங்க சுக்கிரன். அழகு, இளமை, கவர்ச்சி, ஆசை, பாசம், நேசம் இவற்றுக்கெல்லாம் காரகன் பாருங்க சுக்கிரன். அதே போல வாகனக்காரகன் சுக்கிரன். ஒருவர் மாட மாளிகையில் வசிக்க சுக்கிரன் பலம் பெற்றிருப்பது அவசியம். அதே போல அதிர்ஷ்டங்கிற பேர் பாருங்க சுக்கிரனால் மட்டுமே ஏற்படுகிறது. அதே போல ஒரு ஆணுக்கு களத்திர காரகன் பாருங்க சுக்கிரன். சுக்கிரனுடைய பலத்தை வைத்துதான் ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதே போல சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் பாருங்க சுக்கிரன். மற்றவர்களை வசியப்படுத்தி தான் எப்படி சுகமாக வாழ்வது என்ற கலையை உணர்ந்தவர்கள் பாருங்க சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதே போல ஒருவருக்கு சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சினா என்னன்னு தெரியணும்னா ஜாதகத்துல சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும். அதே போல ஒருவருடைய சொந்த பணத்தை சொல்லக்கூடியது சுக்கிரன். அப்ப சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால்தான் அந்த லட்சுமி கடாட்சங்கிறது ஒருவருக்கு கிடைக்கும். பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பாருங்க லாபஸ்தானத்துல 2025 ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 31ஆம் தேதி வரையும் உச்சநிலையில சஞ்சாரம் செய்திருக்கிறார். இதே காலகட்டத்தில் பாருங்க சுக்கிரன் வக்கர நிலையும் பெற இருக்கிறார். அதாவது மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு 44 நாட்கள் பாருங்க சுக்கிரன் வக்கரகதியிலையும் சஞ்சாரம் செய்வார். அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வதனால என்னென்ன ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பாருங்க ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர். உங்க ராசிக்கு அதிபதி தான் சுக்கிரன். மேலும் 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் சுக்கிரன். இப்ப ரிஷபராசிக்குள்ள பாருங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த குரு பகவான் வீட்டுல தான் சுக்கிரன் பாருங்க லாபஸ்தானத்துல உச்ச நிலையில சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த 4 மாதங்களும் ஒரு அதிர்ஷ்டமான மாதங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா 11ஆம் இடங்கிறது நம்முடைய கஷ்டங்களுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு இடம். நம்முடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு இடம் பாருங்க 11ஆம் இடம். அதாவது நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா பாருங்க அது 11ஆம் இடம். லாபஸ்தானம்ங்கிறது 11ஆம் இடம். அப்ப பாருங்க 11ஆம் இடத்துல உங்க ராசிக்கு அதிபதியே பாருங்க சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த காலங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வான காலங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, உங்க ராசிக்கு அதிபதி உச்சநிலை பெற்று லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி பலம் இருக்கிறார். அப்ப உங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும். அதே போல மனசுல இருக்கிற அழுத்தங்கள் குறையும். ஏன் அப்படின்னா மன ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ராசிக்குள்ள குரு இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமா ராசிக்குள்ள குரு இருக்கிறார். ஜென்ம குரு உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். பாருங்க நிறைய சிரமங்களை கொடுக்கும். எப்போதும் ஒரு டென்ஷனா இருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி பலம் பெறுகிறார். அதுவும் உச்ச பலம், கை பலம் பெறுகிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் சில கஷ்டங்களுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல லாபஸ்தானங்கிறதுனால ஒரு சொந்தமா தொழில் செய்யறவங்க, ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இவங்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். இந்த தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இந்த காலகட்டத்தில் விற்கும். அதே போல நீண்டகால கஷ்டங்களுக்கு பாருங்க ஒரு விடிவு தெரியும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்க ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து அந்த வீட்டுக்குடைய குருவே ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார். இது ஒரு அதிர்ஷ்டமான காலம். அதாவது பெரும் பண வரவை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள்.
அதே போல லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும்போது ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் வாகனக்காரகன், அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு யோகம். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். புதுசா ஏதாவது சொகுசு வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வாங்க முடியும். அதே போல வராத பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். அதே போல ஒரு சிலருக்கு பாருங்க, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதனால நல்ல வாழ்க்கை துணை அமையும். கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல பணம் சரளமாக போடுவோம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா சுக்கிரன் பணத்தை சொல்லக்கூடிய கிரகம், அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். அதே போல கட்டட காரகன் அப்படின்னா சுக்கிரன். அப்ப கட்டடம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். ஜவுளி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு யோகமான காலம். எலக்ட்ரானிக் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு யோகமான காலம். அப்ப இந்த காலகட்டத்தில் நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க ரிஷப ராசிக்காரர்கள். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியே லாபஸ்தானத்தில் உச்சநிலையில் இருக்கிறார். எந்த காரியத்தையும் ரொம்ப ஈஸியா முடிக்க முடியும் இந்த காலகட்டத்தில். இதுக்கு முன்னால இழுபறியாக ஏதாவது ஒரு காரியம் இருந்ததுன்னா அந்த காரியத்தை வெகு சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். முக்கியமா உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்துவிடும் இந்த காலகட்டத்தில். அதாவது நீண்ட காலமாக இழுபறியாக இந்த காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கும் கட்டாயம். அப்படி பாருங்க, ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது. அந்த லாபத்துக்குடையவனே பாருங்க உங்க ராசியில சஞ்சாரம் செய்றார். அப்ப ஜென்மக்குருவனுடைய தாக்கமே இந்த காலகட்டத்தில் குறையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல 11ஆம் இடம் வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம். அப்ப வெளிநாடு மூலம் ஆதாயம் கிடைக்கும். இப்ப வெளிநாடு தடை இருக்குது முன்னாலன்னா இப்ப வெளிநாடு நீங்கள் செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியே போய் 11ஆம் இடத்துல வெளிநாட்டு ஸ்தானத்தில் இருக்கிறார். 11ஆம் இடம் பாருங்க தூர பயணத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அப்ப தூர பயணம் செல்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். வெளிநாடு மூலம் ஆதாயத்தை கொடுக்கும். ஒரு சிலர் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். கிட்டத்தட்ட ஒரு 44 நாட்கள் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்திலே வக்கரகதியும் பெறுகிறார். வக்கரகதி பெறும்போது இன்னும் கூடுதல் பலம். ஏன்னா வக்கரம் பெறும்போது அந்த காரகத்துவத்து மேல உங்களுக்கு ஒரு அலாதி பிரியம், ஒரு ஈர்ப்புங்கிறது கட்டாயம் இருக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில் பண வரவுங்கிறது சிறப்பா இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்க ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்துல உச்சநிலை பெறுவது. வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். வாழ்க்கையில பாருங்க எதையும் வெல்லக்கூடிய ஒரு காலம். இந்த 4 மாதமும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்ப எதிர்பார்த்தது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது. வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதனால இந்த 4 மாதமும் வாழ்க்கையில ஒரு உயர்வான மாதம், வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த 4 மாதமும் விளங்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.